எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா பால பிரஜாபதி அடிகள் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களே, மாவட்ட தலைவர் டாக்டர் பின்லால் அவர்களே, விசிகாவுடைய தலைவர் அவர்களே, இளைஞர் காங்கிரசுடைய ஜெபசிங் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தலைவர், எனக்கு இளவல். அருமை இளவல் விஜய் அவர்களுடைய வாழ்த்துக்களை சுமந்து வந்திருக்கிற அருமை தம்பிகள் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, டாக்டர் அருண்ராஜ் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஸ்டீஃபன் அவர்களே, இங்கே திரளாக குழுமி இருக்கிற தேசிய உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். நான் இந்த கன்னியாகுமரி மாவட்ட தம்பி, உனக்கு விவரம் தெரியும்னா அமைதியா இரு. நீ மற்றவங்களையும் கெடுக்கிற. விரும்பினா கேளு, இல்லைனா போயிட்டே இரு. இயேசு பிரானை பற்றி பேசுகிற போது எதற்காக இயேசு பிரான் அவதரித்தார் என்ற சொல்லை நான் சரியாக பயன்படுத்துகிறேன். அவர் பிறந்தார் என்று சொல்ல மாட்டேன், அவதரித்தார். ஏழைகளின் வாழ்வை மேம்படுத்தவும் தான் அவர் அவதரித்தார். இன்றைக்கு அதே போல பாவிகளை ரட்சிக்கவும் ஏழை மக்களை வாழ்வில் ஒளியேற்றவும் நாம் எல்லோரும் அந்த நினைப்பில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இங்கே கூடியிருக்கிறோம். அதற்கு பின்னணி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இது புரிஞ்சுக்கிட்டா பெரிய கைத்தட்டல் வந்திருக்கும். உங்களுக்கு புரியல. நாம் இணைந்திருக்கிறோம் சொன்னா இணைப்பு பலப்படும். அந்த இணைகிறவர்கள் நல்லவர்கள் இணைந்தால் நல்லது நடக்கும். அது நல்லது விரைவில் நடக்கும். இன்றைக்கும் இந்த நாட்டில் மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சக மனிதரை பிரித்து பார்க்கிற அந்த கபட வேடதாரிகளிடமிருந்து இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுகின்ற நல்ல எண்ணம் இருக்கிறவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியை கடந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நண்பர்களே, நான் ஒரு இந்து, என் பேரே வேலுசாமி. எனக்கு இல்லாத முருகபக்தி வேற எவனுக்கு வந்திருக்க முடியும்? இன்றைக்கு அதை வைத்து கூட இங்கே புதுசா ஒரு போராட்டம். இந்தியாவிலே புரட்டி போட்டது ராமன் பிறந்தான். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். ராமன் என்கின்ற ஒரு மனிதனை, அதாவது இறைவனாக நம்புகிற அவரை பற்றி அவன் கம்பன் எழுதுகிற போது அவன் என்ன சொல்றான்? பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன். ஆக ராமனுடைய பெயரை சொல்வதற்கு அப்படிப்பட்ட யோகிதை இவன் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிறவனை நம்ப வேண்டும். ஆனால் கட்ன பொண்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் மேயறவன் எல்லாம் ராமபக்தன் சொல்றதும் அவனை ஆதரிக்கதும் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தந்திருக்கிறது. இதெல்லாம் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். அது கட்சி கூட்டம் இல்லை. நண்பர்களே, ஒன்று எனக்கு புரிகிறது. அவர்கள் என்ன விரும்பினாலும் கூட இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த வேளை பேசுகிற நேரம் அல்ல, செயல்பட வேண்டிய நேரம். ரொம்ப நாள் இல்ல தம்பி, புரிஞ்சுக்குங்க. நாம் செயலில் காட்டப்பட வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் காட்டுகின்ற செயல்தான் அடுத்து நீண்ட காலங்களுக்கு, பல வருடங்களுக்கு தமிழகத்தை அமைதியோடும் வளமோடும் நலமோடும் உருவாவதற்கு நாம் காரணமாக இருக்க போகிறோம். அதை விட்டுவிட்டு அந்த இலக்கை மறந்துவிட்டு நம்முடைய சிந்தனையை, நேரத்தை வேறு வகையில் பார்த்தால் நாமும் தவறு செய்கிற கூட்டத்தில் கலந்து விடுவோம். ஆகவே நாம் பேசுவதை விட்டுவிட்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன்.